अस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि व सहबिहि अजमाइन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन दिब्बिल कुलूबि व दवाइहा व आफियतिल अबदानी व शिफाइहा व नूरिल अबसारि व दियाइहा व अला आलिहि व सहबिहि वसल्लम। அருளும் பொருளும் அழிய மறையும் வாழ வழியும் கொடுத்த இறைவனுக்கே புகழனைத்தும். நம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாய் தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக பரக்கத் பொருந்திய இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அருமையான பெருமக்களே, ரமலான் மாதத்திற்கு முன்பாக, ஷாபான் மாதத்திற்கு முன்பாக, ரஜபு மாதத்திலே அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான என்பதாக துஆ செய்வார்கள். இறைவா, ரஜபு மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, ஷாபான் மாதத்தில் பரக்கத் செய்வாயாக. ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்தை கேட்ட நபி அவர்கள் ரமலான் மாதத்தில் பரக்கத்தை கேட்கவில்லை. ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்பதாக துஆ செய்தார்கள். அப்படி என்றால் என்ன? ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து தேவைப்படுகிறது. ரமலானை அடைந்து விட்டாலே அதுவே மிகப்பெரிய பரக்கத் என்பது நமக்கு தெரிகிறது. எத்தனையோ பேர் ரமலான் மாதத்திற்கு முன்பாகவே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அந்த கண்ணியமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த கண்ணியமான மாதத்தினுடைய பரக்கத்தை பெறக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கொண்டு 2 மாதங்களிலும் பரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள். துஆவை கொண்டு ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், துஆ என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அத்துஆஉ முஃபுல் இபாதா. துஆ இருக்கிறதே, ஒரு மனிதனுக்கு மூளை எவ்வளவு அவசியமோ அதே போன்றுதான் இபாதத்துகளுடைய நல்லவர்களுடைய மூளையாக துஆ இருக்கிறது என்பதாக அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அருமையான பெருமக்களே, ஒரு மனிதனுக்கு மூளை எவ்வளவு அவசியமோ அதே போன்று இபாதத்து செய்துவிட்டு நாம் துஆ கேட்பது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது.
நாம் எப்படி துஆ செய்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதனை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா திரு குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லி காட்டி ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தருகிறார். அது என்ன வழிமுறை? இறைவன் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், முதலில் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ ஒரு கஷ்டம் நமக்கு வருது, நஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது, எல்லாவற்றையும் பொறுமையாக நாம் சகித்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் அந்த துஆவை நாம் சங்கடங்களை, துன்பங்களை, துயரங்களை சகித்து கொண்ட காரணத்தினால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான், துஆவும் கேட்க சொல்லுகிறான். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே என்ன கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் நாம் தளர்ந்து போய்விடாமல் பொறுமையாக இருந்து நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த முசீபத்துகளை, பலா முசீபத்துகளை நீக்கி தருவான் என்கிற நம்பிக்கையோடு இருந்து பொறுமை காத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தோம் என்று சொன்னால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். அருமையான பெருமக்களே, பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்ஸலா, தொழுதுவிட்டு துஆ செய்யுங்கள், தொழுகையை கொண்டு துஆ செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் எப்பொழுது தொழுதால், ஃபஜ்ராக இருக்கட்டும், லுஹராக இருக்கட்டும், அஸ்ராக இருக்கட்டும், மக்ரிபாக இருக்கட்டும், இஷாவாக இருக்கட்டும், நஃபிலான வணக்கங்களாக இருக்கட்டும், சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கட்டும், வாஜிபுகளை தொழுதுவிட்டும் கூட நாம் அல்லாஹ்விடத்திலே இருதரமேந்து கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே நம்முடைய துஆவை அல்லாஹ் தஆலா உடனே அங்கீகரிக்கிறான். காரணம், நாம் எல்லாம் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். அருமையான பெருமக்களே, ஒருவர் தொழுகிறார், தொழுகையை முடித்துவிட்டு அவர் துஆ செய்யாமல் போகிறார் என்று சொன்னால், வேலை செய்துவிட்டு எனக்கு சம்பளம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி. நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கிறோம், நன்றாக வேலையை செய்கிறோம், அவர் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேளுங்க, எது வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை கேட்போமா மாட்டோமா? அதை கேட்காம எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் போறாருன்னா இது யாருக்கு நஷ்டம்? முதலாளிக்கு நஷ்டமா அல்லது வேலையாளுக்கு நஷ்டமா என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தால் அந்த வேலையாளுக்கு தான் நஷ்டம். எனவே நாம் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே நம்முடைய ரப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய இறைவன் அல்லாஹ் தஆலா நமக்கு தேவையானவற்றை நாம் கேட்கக்கூடிய நேரத்திலே நமக்கு தேவையானவற்றை தந்து விடுகிறான். எனவேதான் தொழுகையை கொண்டு, அதாவது தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறோம். அருமையான மக்களே, எனவேதான் நிறைய பள்ளிவாசல்களில், கிட்டத்தட்ட எல்லா பள்ளிவாசல்களிலும் கூட தொழுதுவிட்டு இமாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அதற்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுகிறார்கள். அல்லது தொழுகைக்கு பிறகு தொழுதவர்கள் தனிப்பட்ட கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே வைக்க வேண்டும் என்றால் தன்னுடைய தனிப்பட்ட கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே தாராளமாக துஆ செய்யக்கூடிய காட்சிகளை நாம் எல்லாம் பார்க்கிறோம். தொழுதுவிட்டு துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அங்கீகரிக்கிறார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம மற்றவங்களுக்கு
மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய துஆ இருக்கிறது, அந்த துஆவையும் அல்லாஹ் தஆலா உடனே அங்கீகரிக்கிறார். அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவர் துஆ செய்கிறார், ஆனால் மற்றவருக்காக துஆ செய்கிறார் என்று சொன்னால் அவருக்காக ஒரு மலக்கு துஆ செய்வாராம், இறைவா இவர் இவருக்காக வேண்டி கேட்கவில்லை, மற்றவருக்காக துஆ செய்கிறார், எனவே இவர் எதையெல்லாம் துஆ செய்கிறாரோ அதையெல்லாம் முதலில் இவருக்கு கொடுத்து விட்டு நீ மற்றவர்களுக்கு கொடுத்து விடு என்பதாக மலக்குமார்கள் துஆ செய்வதாக அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது ஒரு பிள்ளை தன்னுடைய தாய்க்கோ அல்லது தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது நாம் நம்முடைய சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ யாருக்காவது துஆ செய்கிறோம் என்று சொன்னால் முதலிலே மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனை மலக்கு விரும்புகிறார், அதனை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ்வும் நம்முடைய துஆவை அங்கீகரித்து நமக்கும் நல்லது செய்கிறார் என்கின்ற இந்த கருத்தை ஹதீஸின் மூலமாக நாம் எல்லாம் காண முடிகிறது. மக்களே, இஸ்திக்ஃபார் இருக்கிறது வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று. இஸ்திக்ஃபார் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறோம், மாஃபிரத்து கேட்கிறோம். மக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குல்லு பனி ஆதம ஃபத்தாவூன், இந்த உலகத்தில் பிறந்த ஆதமுடைய மக்கள் மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வகைருல் கத்தாயினா தவாபூன், ஆனால் தவறு செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று மனதிலே உறுதியாக நினைத்து உறுதி கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே பாவங்கள் செய்யக்கூடாது. ஒருவேளை செய்துவிட்டால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே இரு கரமேந்தி, இறைவா தெரியாமல் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், இனிமேல் இது போன்ற பாவங்களை நான் செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யாமல் இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்ய வேண்டும், நல்லருள் புரிய வேண்டும், எனது பாவத்தை மன்னித்து விடுவாயாக இறைவா என்று ஒருவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார் என்று சொன்னால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து விடுகிறான் என்பதனை நாம் எல்லாம் ஹதீஸின் வாயிலாக காண முடிகிறது. மக்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எத்தனையோ நாட்கள் இஸ்லாத்தை போதித்த பொழுது அவர்களுடைய கூட்டத்தார்கள் ஏற்பதாக இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்வதை கேட்பதாக இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உங்களுக்கெல்லாம் தண்டனை வரும், அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு நபி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அல்லவா, எனவே அல்லாஹ் தஆலா தண்டனையை இறக்க நாடுகிறான். வெப்ப காற்று அடிக்கிறது, வெப்ப காற்று. அப்பொழுது இருந்த காபிர்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது, சரி அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு கிடைக்க போகிறது என்று எண்ணிய அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி தௌபா செய்தார்கள்.
இறைவா, தண்டனையை இறக்கி விடாதே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்பதாக அவர்கள் துஆ செய்த அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த வெப்ப காற்றை தண்டனையாக ஆக்காமல் இருந்தான் என்பதனை திரு குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருகிறார். அருமையான பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே மழை பெய்யாமல் இருக்கிறது, வெயில் வாட்டி எடுக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லோரையும் அழைத்து வந்து அவர்கள் மழை தொடரை நடத்துகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். மழை பெய்யவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், இறைவா, நாங்கள் எல்லாம் துஆ செய்து விட்டோமே, ஏன் எங்களுக்கு மழை இன்னும் இறங்கவில்லை என்பதாக கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்க கூட்டத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கோல் சொல்லக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன், அவன் பெரும்பாவி, எனவே நான் மழையை இறக்காமல் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தாரை நோக்கி சொன்னார்கள், யார் அந்த பெரும்பாவியாக இருக்கிறாரோ அவர் திருந்திக் கொள்ளட்டும், அவரின் காரணத்தினால்தான் மழை நமக்கு பெய்யாமல் இருக்கிறது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, மறுநாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். எல்லோரையும் அழைத்து வந்து மழைக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே மழை பெய்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இறைவா, எதற்காக மழையை கொடுத்தாய்? நேற்று கொடுக்கவில்லை, இன்று கொடுக்கிறாயே. அல்லாஹ் சொன்னான், அந்த கோல் சொல்பவன் தான் காரணம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு புரியவில்லை. யா அல்லாஹ், நேற்று நாங்கள் துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அந்த பெரும்பாவி இருக்கிறான், எனவே மழையை தரவில்லை என்று சொன்னாய். இன்று அந்த பெரும்பாவி தான் காரணம், நான் மழையை தருகிறேன் என்பதாக சொல்லுகிறாய், காரணம் என்ன என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபொழுது அல்லாஹ் சொன்னான், அந்த பெரும்பாவி நேற்றைய தினத்திலே என்னிடத்திலே மனம் வருந்தி துஆ செய்தான், இறைவா, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, நான் தெரியாமல் இன்னென்ன பாவங்களை செய்து விட்டேன், என் காரணத்தினால் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மழையை தராமல் இருந்து விடாதே, மழையை பொழிய செய்வாயாக என்பதாக அந்த நபர் என்னிடத்திலே துஆ செய்தார், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார் என்கிற அந்த செய்தியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். எனவே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே வெயில் வாட்டி எடுக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இறைவா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, பாவங்களை மன்னித்து எங்களுக்கு தர வேண்டிய மழையை தந்தருள் புரிவாயாக என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தோம் என்று சொன்னால் அந்த தௌபாவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஏற்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு தேவையான மழையை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான். அருமையான பெருமக்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள், துஆ செய்தார்கள். அவர்களுடைய தௌபாவை துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதாக தெரியவில்லை. கடைசியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்பதாக துஆ செய்தார்கள். அல்லாஹ் கேட்டான், கைஃப அரஃப்தஹு, அவங்கள பத்தி உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா, நான் உன்னுடைய அரிஷை பார்த்தேன், அந்த
அரிசிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அல்லாஹ் என்கின்ற பெயருக்கு அருகிலே இன்னொருவருடைய பெயர் முஹம்மது என்று இருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய தனிப்பட்ட மஹப்பத்தை பெற்றவராகத்தான் இருக்க முடியும். எனவே அவர்களின் பொருட்டினால் நான் இந்த துஆவை உன்னிடத்திலே கேட்டேன் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் எல்லாம் பார்க்கிறோம். மக்களே, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு துஆ இருக்கிறது. அதையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த துஆவை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகின்றார். ஃபதலகா ஆதம மின் ரப்பிஹி கலிமாத் ஃபதாப அலைஹி. அவர்கள் சில கலிமாக்களை அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். சில வார்த்தைகளை, துஆக்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அந்த துஆவுடைய வார்த்தைகள் என்ன, அந்த வாசகம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது திருக்குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி தருகின்றது. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், நீ மட்டும் எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நீ மட்டும் இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம். எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று என்று நாம் துஆ செய்ய வேண்டும் என்கிற அந்த துஆவினுடைய வரிகளை நாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே பார்க்கலாம். அருமையான பெருமக்களே, யாருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான், யாருக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு வழங்குகிறான் என்பதனை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நாம் எல்லாம் பார்க்க முடிகிறது. இன்னம தௌபத்து அலல்லாஹ் லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லி தருகிறார். அல்லாஹ் தஆலா யாருடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வான் என்று பார்த்தால், யாரெல்லாம் தவறு செய்துவிட்டு மனம் வருந்தி அந்த நேரத்திலே இறைவா நான் அறியாமல் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று மனம் வருந்தி திருந்தி யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்களோ அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான், அவர்களுக்கு மக்ஃபிரத் செய்கிறான் என்பதனை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறார். எனவே நாம் மனம் வருந்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி தௌபா செய்ய வேண்டும். அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். யாருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பார்க்கின்ற பொழுது, வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத் கால இன்னி துப்துல் ஆன். சில பேர் இருக்கிறாங்க, பாவம் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். அது என்னன்னா, கடைசி காலத்துல அல்லாஹ் என்ன தௌபா செஞ்சுக்கலாம். உதாரணமா 80 வருஷம் நம்ம வாழ போறோம், 70 வருஷம் நம்ம வாழ போறோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல நம்ம அல்லாஹ் கிட்ட அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டா எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு நினைச்சு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் நினைத்ததை போன்று கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, இறைவா உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு இன்னி துபுத்துல் ஆன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை, அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதே கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். பிறகு சொன்னார், யாரெல்லாம் காபீர்களாக இந்த உலகத்தில் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கும் தௌபா கிடையாது.
உதாரணத்துக்கு ஒரு காபிர் இருக்கிறார், எம்மதமும் சம்மதம் அப்படின்னு வாழ்றார். ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்கிட்ட இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னான். அவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். ஆனால் அவர் குஃப்ரிலோ ஷிர்கிலோ இருந்து கொண்டு, காபிராக முஷ்ரிக்காக இருந்து கொண்டு, அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான். எனவேதான் பெரியவர்கள் நமக்கு சொல்லித் தருவார், காபிர்கள் இறந்து விட்டாலும் கூட அவர்களுக்காக வேண்டி இது தரவேண்டிய அல்லாஹ்விடத்திலே இறைவா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதாக நாம் கேட்கக்கூடாது. காரணம் என்ன? அந்த காபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்நாளை அவன் வழங்கினான். அந்த வாழ்நாளை பயன்படுத்தி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம், பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. எனவே அவர்களுடைய தௌபா என்பது இந்த உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய தௌபா, அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்களுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய தௌபா, இப்படி எந்த தௌபாவையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பது கிடையாது. காரணம் அவர்கள் எல்லாம் காஃபிர்கள். அருமையான பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் இஸ்திக்ஃபார் தான் ஒரு நல்ல பலனாக அமையும். ஹஸன் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒருத்தர் வருகிறார். வந்தவர் சொன்னாரு, ஹஸன் பஸரி அவர்களே, மழை இல்லாமல் இருக்கிறது, எங்களுக்கு மழை பெய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹஸன் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மழையை பொழிவான், பொழிய வைப்பான் என்பதாக சொன்னார். அவர் போயிட்டார். இன்னொருவர் வந்தார். அவர் சொன்னாரு, எனக்கு நிறைய செல்வம் வேண்டும், நிறைய செல்வம் வேண்டும், நான் என்ன செய்யணும்? ஹஸன் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் சரின்னு போயிட்டார். அடுத்து ஒருத்தர் வந்தாரு, எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதாக சொன்னார். ஹஸன் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. குழந்தை பாக்கியம் வேணுமா? இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படியாக எதற்கெடுத்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ்வை ஹஸன் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், ஹஸன் பஸரி அவர்களே, ஒருவர் மழை வேண்டும் என்று கேட்டார், ஒருவர் செல்வம் வேண்டும் என்று கேட்டார், ஒருவர் குழந்தை பாக்கியம் கேட்டார், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது என்ன செய்ய என்று கேட்டார். எல்லாவற்றுக்கும் நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, இதையே பதிலாக சொன்னீர்களே, அது எப்படி எல்லா பிரச்சனைக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அது தீர்வாக அமையும்? ஹஸன் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இதை நான் சொல்லலைங்க, அல்லாஹ் தான் திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுகிறான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, தொடர்படியான மழையை அல்லாஹ் தஆலா வானத்தில் இருந்து பொழிய செய்வார். வயும்திதுக்கும் பி அம்வால், உங்களுடைய செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தருவான். வபனீன், குழந்தை செல்வங்கள் வேண்டுமா, குழந்தைகளை அல்லாஹ் தருவான் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான் என்பதனை ஹஸன் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் எல்லா தீர்வும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுதான். அருமையான பெருமக்களே,
எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. எத்தனையோ மருத்துவர்களிடத்திலே செல்லுகிறார்கள். அது தவறென்று சொல்லவில்லை. இருந்தாலும் வீட்டிலே ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் அதிகமாக செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வங்களை வாரி வழங்குவான். இதனை அல்லாஹ் தஆலா திரு குர்ஆன் ஷரீஃபிலும் நமக்கு சொல்லித் தருகிறார். வபனீன், என்னிடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள், உங்களுக்கு தேவையான குழந்தை பாக்கியத்தை நான் தருகிறேன் என்பதாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா திரு குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லித் தருகிறார். அருமையான பெருமக்களே, நம்மளும் பாவம் செய்யலைய, அப்புறம் எதுக்கு இஸ்திக்பார் செய்யணும் என்பதாக கேட்கக்கூடாது. நம்ம பாவம் செஞ்சாதான் இஸ்திக்பார் செய்யணுங்கிறது கிடையாது. நமக்கு பிரச்சனை ஏற்பட்ட அந்த நேரத்திலே ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்திக்பார் தேவைப்படுகிறது. அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவை, ஒரு ஹதீஸ்ல 100 தடவைக்கும் மேலாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பாவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். நபிமார்கள் எல்லாம் மாசூமீன்கள், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதாக சொல்லுவார்கள். அந்த அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்று சொன்னால், அதிகமாக பாவம் செய்யக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யணும் என்பதனை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 100 மட்டுமல்ல, 200 அல்ல, 1000 அல்ல, கோடி கூட நம்ம என்ன செய்யணும், கோடி தடவை கூட நாம் இஸ்திக்பார் செய்யலாம். அந்த இஸ்திக்பார் பிரச்சனைகளை தீர்க்கும் என்பதனை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் எல்லாம் காண முடிகின்றது. உண்மையான பெருமக்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லாம் துஆ செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் கொடு அப்படின்னா தருவான், ஒரு 2000 ரூபாய் கொடுன்னா தருவான். அடுத்து போயிட்டு எனக்கு 3000 ரூபாய் கொடுன்னா முகம் சுழிப்பான் இல்லையா? ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் எவ்வளவு வேண்டும் என்றாலும் கேட்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் தஆலா முகம் சுழிப்பதில்லை. நாம் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பது மட்டுமல்ல, நமக்கு தேவையானவற்றை அல்லாஹ் தஆலா தந்து மகிழ்கிறான். நாம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான், நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு சந்தோஷப்படுவான் என்பதனை அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒருத்தர் பாலைவனத்தில் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கிறார். போய்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப தூரம் போயிட்டார். சரி, ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி இறங்குறார். பாலைவனத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இறங்கிக்கிறலாம்னு சொல்லிட்டு இறங்குறார். திடீர்னு அவருக்கு தூக்கம் ஏற்பட்டு விட்டது. தூங்கிட்டார். ஒளிச்சு பார்த்தா அந்த ஒட்டகத்தை காணல. இப்ப அவர் எந்த அளவிற்கு பதட்டப்படுவார். அங்கும் இங்கும் ஓடுகிறார், தேடுகிறார். காணாமல் போன ஒட்டகம் கிடைத்த பாடில்லை. அந்த ஒட்டகத்துலதான் சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு. அந்த சாப்பாடை சாப்பிட்டாதான், தண்ணி குடிச்சாதான் உயிர் வாழ முடியும். அதுவும் இல்லை என்று சொன்னால் அந்த பாலைவனத்திலே அவர் இறந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்ப அவர் ஒரு முடிவுக்கு வர்றார்.
இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது, நம்ம உயிர் போக போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறார். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் காணாமல் போன ஒட்டகம் அவருடைய கண்களுக்கு முன்னால் வந்து நின்றால் அவர் எந்த அளவிற்கு சந்தோஷப்படுவாரோ அதை விட அதிகமாக, பல மடங்கு அதிகமாக அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவதாக அன்னர பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார். மக்களே, எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே நம்மளுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பது மட்டுமல்ல, நாம் துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா நாம் துஆ கேட்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அருமையான பெருமக்களே, நம்முடைய துஆ உடனே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அன்னர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு வழியை சொல்லுகிறார்கள். இதா தஆ அஹதுக்கும் யுஅம்மினு ஸாயிருஹும் அஜாபஹு அல்லாஹு தஆலா. உங்கள ஒருத்தர் துஆ செய்றாரு, மற்றவங்க எல்லாம் ஆமீன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அங்கீகரித்து விடுகிறார் என்பதாக அன்னர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார். நபியான மக்களே, நாளை மறுமையிலே ஷஃபாத் என்று சொல்லப்படக்கூடிய அன்னர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்கக்கூடிய அந்த பரிந்துரை, அதற்கு ஷஃபாத் என்று சொல்லுகிறோம். அந்த ஷஃபாத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள், ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் பாங்கு முடிந்த பிறகு நாம் ஒரு துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ரப்பனா ரப்ப ஹாதி தாவத்தின் தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலா வல் ஃபதீலா வத் தரஜத்துல் ரஃபியா வ ஆலியத்து ஷரீஃபா வபாது மகாமு மஹமூதான் இன்னகி வந்தா வர்சுக்னா ஷஃபாஅத்தஹு வ உரிதுனா ஹவுலஹு யௌமல் கியாமா இன்னக லா துஃலிஃபுல் மியாத். அப்படிங்கிற துஆவை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு நம்ம ஓதணும். நபியவர்கள் சொல்லுகிறார்கள், யார் அப்படி ஓதுகிறார்களோ ஹல்லத்து லஹு ஷஃபாஅத்தி யௌமில் கியாமத்தி, நாளை மறுமையிலே என்னுடைய ஷஃபாத் அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதாக நபியவர்கள் சொல்லுகிறார். இந்த ஷஃபாத் இருக்கிறதே அது மிகப்பெரிய பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஷஃபாத் என்பது எந்த நபிக்கும் கிடைக்காத பாக்கியம். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, எங்களுக்கு ஷஃபாத் செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேளுங்கள், எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் என்னிடத்திலே சொன்னார், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்து பக்கத்துல போகாதீங்க என்பதாக சொன்னார். ஆனால் நாங்கள் போயிட்டோம், நானும் ஹவாவும் போய்விட்டோம், நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னால் ஷஃபாத் பண்ண முடியாது. உடனே அங்கிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, எங்களுக்காக வேண்டி நீங்கள் ஷஃபாத் செய்யுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், 950 வருடம் வாழ்ந்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்க சொல்லுவாங்க, நிறைய ஆண்டுகள் நான் தஅவத்தில் ஈடுபட்டிருந்தேன்,
இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் சொற்பமானவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஷஃபாத்லாம் என்னால் பண்ண முடியாது என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் மக்களிடத்திலே சொன்ன அல்லாஹ்வை வணங்குங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னால் ஷஃபாத் செய்ய முடியாது என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்றாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொல்வார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே சில நேரத்துக்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசவில்லை, நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன், எனவே எனக்கு ஷஃபாத் செய்ய முடியாது என்பதாக சொல்வார். கடைசியிலே எல்லோரும் அன்னலமன்மானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள் என்பதாக மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாத் செய்வார்கள். அருமையான பெருமக்களே, உம்ராவிற்கு சென்றவர்கள் பார்த்திருக்கலாம். நபியல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவிற்கு மேலாக ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஷஃபாத்தி லிஅஹ்லில் கபாயிர், என்னுடைய ஷஃபாத் என்பது மறுமை நாளிலே அது பெரும்பாவிகளுக்குரியது, பெரும்பாவிகளுக்காக வேண்டி நான் ஷஃபாத் செய்வேன் என்பதாக அந்த ஹதீஸினுடைய அர்த்தம் இருக்கிறது. என்றால் பெரும் பாவங்கள் செய்யலாம் என்பது கிடையாது, பெரும் பாவங்கள் செய்யலாம் என்பது கிடையாது, பெரும் பாவங்களை செய்யக்கூடாது. அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஷஃபாத்திற்கு அனுமதி வழங்கி இருக்கிறானோ, யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு தான் அன்னலமன்மானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, நபி அவர்களுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்க வேண்டும், பெரும்பாவங்கள் செய்யக்கூடாது, இருந்தாலும் நமக்கு ஷஃபாத் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் அன்னலமன்மானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த துஆவை நிறைய நிறைய நாம் ஓத வேண்டும். ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் அந்த துஆவை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஓதினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையிலே அன்னலமன்மானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா திரு குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. நம்ம ஒரே ஒரு பேரை தான் சொல்றோம், அல்லாஹ் 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 அப்படின்னு. அல்லாஹ் என்கிற பெயரை தவிர அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் நிறைய உண்டு. அந்த பெயரை எல்லாம் சொல்லி என்னிடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உதாரணமா அர் ரஹ்மான், அர் ரஹீம், அதே மாதிரி மாலிக், அதே மாதிரி அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் அசீஸ், இந்த மாதிரி அல் குத்தூஸ், அல் சலாம், அல் முஹ்மின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முதக்கபிர், இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை உடனே அங்கீகரிப்பான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திரு குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார், எனக்கு அதிகமான மற்ற பெயர்களும் அழகான பெயர்களும் எனக்கு இருக்கின்றன, அந்த பெயர்களை சொல்லி என்னிடத்திலே துஆ செய்யுங்கள், என்னை அழையுங்கள் என்பதாக அல்லாஹ்
பெருமக்களே, அல் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கிறது. அந்த பெயர் மட்டும் நமக்கு தெரிந்துவிட்டால் நாம் என்ன துஆ செய்தாலும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து விடுவான். அப்படி ஒரு பெயர். அது என்ன பெயர்? அன்னரபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெயரை நமக்கு சொல்லித் தரவில்லை. இதுதாங்க அந்த பெயர் என்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தரவில்லை. ஆனால் ஆயத்துல் குர்சி இருக்கிறது அல்லவா, அந்த ஆயத்துல் குர்சிக்கு தனிப்பட்ட பவர் இருக்கு. தனிப்பட்ட பவர் இருக்கு. உதாரணமா ஒரு சஹாபி வீட்டில் படுத்து கிடக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் புகுந்து இந்த சஹாபியுடைய பொருளை எல்லாம் திருடுறார். இந்த சஹாபி பிடிச்சிட்டாங்க. ஏப்பா இப்படி செய்யற? அதுக்கு வந்தவர் சொன்னாரு, எனக்கு குடும்ப கொட்டிலாம் இருக்குங்க, எனக்கு சில பொருள் தேவைப்படுது, அதனால தான் நான் எடுத்துட்டு போறேன். இந்த சஹாபி சரி இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க. சரி போ. ரெண்டாவது நாளும் அவர் எப்படியோ உள்ள வந்துடுறாரு, திருடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சஹாபி எழுந்திரிச்சு பிடிச்சிடுறாங்க, சொல்றாங்க. ரெண்டாவது நாளும் அவர் சொன்னாரு, எனக்கு குடும்பம் கொட்டிலாம் இருக்குங்க, எனக்கு பொருள் தேவைப்படுது, அதனால தான் தேவையானதை நான் எடுக்கிறேன். இந்த சஹாபிக்கு இறக்கும். சரி போ. மூணாவது நாளும் அவர் வந்து திருடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இந்த சஹாபி பிடிச்சிட்டு சொன்னாங்க, இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுமே அவர் என்ன செஞ்சாரு? பயந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை கேட்டதுமே பயம். உடனே வந்த நபர் சொன்னாரு, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தீங்கன்னு சொன்னா நான் எதுக்குங்க உங்க வீட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு போயிட்டார். மறுநாள் காலையில இந்த சஹாபி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு நடந்த விஷயத்தை சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், முதல் நாள் இப்படி ஒருத்தர் வந்தாரு, கை களவமா பிடிச்சிட்டேன். ரெண்டாவது நாளும் பிடிச்சேன். மூணாவது நாள் நான் அண்ணா கைலா ரசூலல்லா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுங்க, உங்க வீட்டில் எனக்கு வேலை இல்லை என்பதாக அவர் சொன்னாரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த சஹாபி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஐத ஷைத்தானை நீங்க பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபி ஷைத்தானை கண்கூடா பார்த்துருக்கிறாங்க, பார்த்து குடிச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அந்த ஷைத்தான் சொல்லி கொடுத்தது ஆயத்துல் குர்சிய. இதை ஓதிட்டு படுத்தா உங்க வீட்டுக்குள்ள எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆயத்துல் குர்சிக்கு ஏன் இவ்வளவு பவர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இமாம்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அதுல அல்லாஹ்வுடைய பெயர், முக்கியமான பெயர் அல் ஹய்யு அல் கய்யூம் அப்படிங்கிற ரெண்டு பேர் இருக்கு அந்த ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அந்த ரெண்டு பேர் இருக்குது. அந்த ரெண்டு பேருக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கிறது என்பதனை இமாம்களாகிய பெரியோர்கள் நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்ப துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அல் ஹய்யு அல் கய்யூம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிறோம். யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹ்வை அழைத்து நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். பெருமக்களே, பத்ர் யுத்தகளம், பத்ர் யுத்தகளத்துல எதிரி படையில 1000 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க. இஸ்லாமிய படையில 300 சொச்சம். நம்ம ஏற்கனவே வருஷம் நம்ம பேசுறதுதான். இந்த நேரத்தில் இந்த கம்மியான பேரு அதிகமான பேர் இருக்கக்கூடிய அந்த படையை எப்படி தோற்கடிக்க முடியும்? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆனால் அந்த நேரத்தில் அன்னரபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே கிடந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அப்படி அந்த துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய
அப்படிங்கிற அந்த ரெண்டு இஸ்ம அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தினார்கள். யா கய்யூம் யா கய்யூம் யா கய்யூம் யா கய்யூம் யா கய்யூம் யா கய்யூம் அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் இஸ்லாமிய படைக்கு வெற்றி கிடைத்து எதிரி படைகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதனை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எனவேதான் இமாம்களாகிய பெரியோர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், யா ஹய்யோ யா கய்யூம் என்கிற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய பேரருள் உடனே நமக்கு கிடைத்துவிடும் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையான பெருமக்களே, சில விஷயங்கள் இருக்குது, அதுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹராமான வேலையை செய்ய போறார். யா அல்லாஹ், இந்த ஹராமான வேலையை நான் செய்ய போறேன், எனக்கு உடல் வலிமையை கொடு, உடலிலே ஆற்றலை கொடு என்பதாக கேட்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் சாராயம் குடிக்க போறாரு. அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லிக்கிட்டு சாராயம் குடிக்கிறது. யா அல்லாஹ், சாராயம் குடிக்கிறேன், இதனால எந்த தீமையும் எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாராயம் குடிச்சாருன்னா, ஒருத்தர் திருட போறாரு, பிஸ்மில்லாஹ் சொல்லி திருடுறாரு. யா அல்லாஹ், நான் திருடுறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருடினார்னா, இந்த மாதிரி நேரங்களில் துஆ செய்யலாமா? பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்தில், ஹராமான செயல்களை செய்யக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடாது, ஹராமான வேலைகளை செய்யக்கூடாது. ஹராம் அதனை நாம் செய்யாமல் ஹலாலான முறையிலே நாம் சம்பாதித்து நாம் உண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னார், ஹலாலான சம்பாத்தியம் சம்பாதித்து அதன் மூலமாக நாம் உணவு உண்கிறோம் என்று சொன்னார், நாம் எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் இரு கரமேந்தி கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை அங்கீகரிப்பான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரக்கத் பொருந்திய இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி தந்த மிகவும் கண்ணியத்திற்குரிய மதரசா இஸ்லாமியா ஹிப்ஸ் மதரசா நிர்வாக பெருமக்களுக்கும் இங்கே வந்திருப்பவர்களுக்கும் நன்றியையும் நன்றி கலந்த சலாமையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கதீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா